திருவிடந்தை 62வது திவ்ய தேசம் கோமலவல்லி நாச்சியார் சமேத லக்ஷ்மி வராகர் என்கிற நித்திய கல்யாண பெருமாளே நமக. சரஸ்வதி நதிக்கரையில் வாழ்ந்து வந்த குனி என்கிற தேவகன்னிகை தனக்கு ஏற்பட்ட தேவகுல சாபத்தால் பூமிக்கு வருகிறார். ஒரு முனிவரை திருமணம் செய்து கொண்டு 360 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். மட்டுமே விமோச்சனம் கிடைக்கும் என்பதுதான் சாபம். சரஸ்வதி நதிக்கரையில் தவம் புரிந்த அத்தனை முனிவர்களிடமும் சென்று திருமணம் செய்து கொள்ளுமாறு கோரிக்கை வைத்தாள். சந்நியாசி என்பவன் இல்வாழ்க்கையில் ஈடுபடுவது தர்மம் ஆகாது என்று சொல்லி அத்தனை பேரும் மறுக்க, இறுதியாக காலவ முனிவரிடம் சென்று சாப விமோச்சனம் கிடைக்க அருளுமாறு மன்றாடினாள். குனியின் மீது பரிதாபம் கொண்ட காலவ முனி அவளை திருமணம் செய்து கொண்டார். தினம் ஒரு பெண் குழந்தை என மொத்தம் 360 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்ததன் பலனாக சாப விமோச்சனம் பெற்று தேவலோகத்துக்கு திரும்பினாள் குனி. தனக்கும் குனிக்கும் பிறந்த 360 பெண் குழந்தைகளையும் வளர்த்தெடுத்தார் காலவ முனி. ஆனால் அவர்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் கூடி வரவில்லை. இதனால் கோயில் கோயிலாக சென்றார். இறுதியாக இத்திருக்கோயிலுக்கு வந்து எம்பெருமானான வராகமூர்த்தியை தரிசித்தவர், இவர்தான் என் மகள்களை திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்றவர் என்று முடிவெடுத்தார். அன்றிலிருந்து எம்பெருமானை மனதில் நிறுத்தி தீவிர பிரார்த்தனை செய்தார். விஷயத்தை அறிந்து அவரை சோதிக்க எண்ணிய எம்பெருமான் பிராமணர் வடிவில் வந்து, உன் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல, உடனே முனிவர், எனக்கு மொத்தம் 360 பெண்கள் என்றார். அதற்கும் எம்பெருமான், பரவாயில்லை, நானே அத்தனை பேரையும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். காலவ முனியோ, என் முதல் பெண்ணை மணந்த உடனேயே தாங்கள் மணமானவராகி விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு மறுபடியும் பெண் கொடுப்பது தர்மமாகாதே. அப்படி இருக்கும்போது எப்படி மற்ற பெண்களையும் உங்களுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்க முடியும் என்று கேட்டார். தினமும் பிரம்மச்சாரியாகவே வந்து உம் பெண்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற எம்பெருமான் அப்படியே செய்தார். கடைசி நாள் தான் கல்யாணம் செய்து கொடுத்த பெண்களை காணவில்லையே என கருவறைக்கு போய் பார்த்தபோது அங்கு வராக பெருமாள் 360 பெண்களையும் ஒரே உருவாக மாற்றி உயர்த்திய தன் இடக்காலின் மீது அமர வைத்திருந்தார். பிறகு காலவ முனிவரை பார்த்து, உமக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார். எனக்கு அருளிய இக்காட்சியை வருங்காலத்தில் அனைவருக்கும் தினம்தோறும் அருள வேண்டும் என்று சொன்னார் காலவ முனி. அதன்படியே வரமளித்த எம்பெருமான் இன்றளவும் அப்படியே காட்சி தருகிறார். திருமகளை வலப்பக்கம் தாங்காமல் இடப்பக்கம் தாங்கி நிற்கும் ஒரே தலம் என்பதால் இத்தலம் அமைவிடத்திற்கு திரு இட வெந்தை என்று பெயர். காலப்போக்கில் அது மருவி திருவிடந்தை என்று ஆனது. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி திருமொழி 7 2ஆம் பத்து பாசுரம் 1114. உளம் கனிந்து இருக்கும் உன்னையே பிதற்றும் உனக்கு அன்றி எனக்கும் அன்பு ஒன்றும் இலலால் வளங்கனி பொழில் சூழ் மாடிரும் சோலை மாயனே என்று வாய் வெறுவும் களங்கனி முறுவல் காரிகை பெரிது கவலையோடு அவலம் சேர்ந்திருந்த இளங்கனி இவளுக்கு என் நினைந்து இருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே. பாசுரத்தின் பொருள்: இடவெந்தை எந்தை பிரானே, இவள் எக்காலத்தும் உன்னையே நினைத்திருப்பதால் நெஞ்சு கனிந்திருக்கிறாள். உன்னை பற்றியே பிதற்றுகிறாள். உன்னைத் தவிர என்னிடம் சிறிதும் அன்பின்றி இருக்கிறாள். சோலைகளால் சூழப்பட்ட திருமாலிருஞ்சோலையில் எழுந்தருளியுள்ள பிரானே என்று பிதற்றுகிறாள். புன்சிரிப்பையும் அழகையும் மன வருத்தத்தையும் இளைப்பையும் உடையவளாயிருக்கும் இப்பெண் பிள்ளை திறத்திலே என்ன செய்வதாக நினைத்திருக்கின்றாய் எம்பெருமானே என்கிறார் திருமங்கையாழ்வார்.